ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளரும் முதல்வருமான ஜெயலலிதா 1,51,252 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கண்டுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட்டை இழந்தனர். இதில் அதிகபட்சமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் மகேந்திரன் 9,669 வாக்குகள் பெற்றார். வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. முடிவுகள் மதியம் 1 மணி அளவில் அறிவிக்கப்பட்டன. வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே அதிமுகவினர் தங்களது வழக்கமான வெற்றி கொண்டாட்டத்தை ஆரம்பித்தனர். ஆர்கே நகர் தொகுதியில புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வெற்றி தமிழகத்தோட வெற்றி. தொண்டர்களாக எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு இனிமே நல்ல காலம் தான். இதுவரைக்கும் அவங்க இருண்ட உலகத்துல இருந்தாங்க. அவங்க வெளிச்சத்துக்கு இன்னிலேருந்து அவங்க வெளிச்சத்துக்கு வர போறாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதுல ஒரு எந்த விதமான தில்லுமுள்ள எதுவுமே கிடையாது. மக்கள் எல்லாருமே கண்கூடா பாத்துட்டு இருக்காங்க. தேர்தல் அதிகாரிகளா கண்கூடா பாத்துட்டு இருக்காங்க. இந்த இதுவெல்லாம் கண்கொத்தி பாம்பா இந்த எலெக்ஷனை பார்த்து எல்லாமே இது பண்ணி நல்லபடியில தேர்தல் நடந்து இன்னைக்கு நாங்க எங்க அம்மா ஜெயிச்சிருக்காங்க. அது எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷமா எங்களால பேசக்கூட முடியல. இந்த எலெக்ஷன் இதுல புரட்சி தலைவி அம்மாவை எதிர்த்து யாருமே நிக்கிறதுக்கு பயந்துட்டாங்க. காரணம் என்னன்னா, அம்மாவை எதிர்த்து நின்னா டிபாசிட் வாங்க மாட்டோம். அப்படி நாம டிபாசிட் வாங்கலைன்னா தமிழ்நாட்டில் மீண்டும் நம்ம அரசியலே நடத்த முடியாது அப்படிங்கிற பயத்தில் தான் அவங்க இப்பொழுது யாருமே நிற்கலை. புரட்சி தலைவி அம்மாவை எதிர்த்தால் யாருமே வெற்றி பெற முடியாதுன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. நாட்டுக்கு ஒரு சிங்கம்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு சிங்கம் எங்கள் அம்மா புரட்சி தலைவி தான். எங்கள் அம்மாவை எதிர்த்து யாராலையும் போட்டியிட்டு ஜெயிக்கவே முடியாது. அதனால தான் எங்கள் அம்மாவை எதிர்த்து நிற்கிறதுக்கு தண்ணி வண்டி இயக்கமும் வரல, தள்ளு வண்டி இயக்கமும் வரல. இந்தியாவில் மகாராஷ்டிரா, பாம்பே, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார் பொண்ணு குட்டானா நேரம் மெட்ராஸ் போ. தமிழ்நாட்டில் வாழ முடியும், வேற எங்க வாழ முடியாது. அங்க அமைதி இது. புரட்சி தலைவர் இருக்காங்க, புரட்சி தலைவர் அம்மா பார்த்துருக்காங்க. அராஜகம் பண்ண முடியாது. எல்லாம் கரெக்டா இருக்கணும். யாராலும் கீழ்ப்பகுதியிலிருந்து மேல் பதவி வரைக்கும் அம்மாவுடைய நேரடி கண்காணி இருக்கணும். அதனால தமிழ்நாட்டில் ஆட்சி நல்ல ஆட்சி. 2016 234 அம்மாதான் 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 புரட்சி தலைவி புரட்சி தலைவி புரட்சி தலைவி புரட்சி தலைவி. மேலும் விரிவான செய்திகளுக்கு tamilthehindu.com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.